ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷர்.com. அடிக்கிற குளிருக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்க, உடல் சோர்வு நீங்கி எலும்புகள் நல்ல வலுப்பெற, வாரம் இருமுறை இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்ல எனர்ஜியோடும் சுறுசுறுப்போடு இருப்பாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்ட பிறகு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்து வறுத்துக்கங்க. எள்ளில் அதிக அளவில் பெனிஃபிட் இருக்குங்க. நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், எலும்புகள் நல்லா வலுப்படும், ஹீமோகுளோபினோட லெவலை அதிகரிக்கும், நல்ல ஞாபக சக்தியும் கொடுக்கக்கூடிய திறன் உள்ளது. இப்போ எள்ளு நல்லா புரிஞ்சு வறுபட்ட பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறட்டும். இப்போ அதே வானல்லே 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல், பேப்பர் அவல் தாங்க சேர்த்துருக்கேன். அதை நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கங்க. அவல் சேர்த்து செய்யறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு வறுபட்டுருக்கு. இந்த அளவுக்கு நல்ல முறுவலாக வறுபட்டதும் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கங்க. 1 கப் அவல் எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. வறுபட்டு நல்ல மணம் வரும். அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா தான் நல்ல சுவையாக இருக்கும். கேழ்வரகு மாவுலேயும் அதிக பெனிஃபிட் இருக்குதுங்க. இது குளிர்காலம், மழை காலத்தில் இதில் நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் நல்ல வலிமை பெறும், ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய இந்த கேழ்வரகு மாவில் இது மாதிரி ஸ்வீட்டாக ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ மாவு நல்லாவே வறுபட்டுருத்துங்க. அதையும் ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ அதே வானலில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு வெல்லம் கரைஞ்சி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வறுத்து ஆற வச்சது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சர் ஜாரில் ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச அவல் சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை, எள்ளு, பொட்டுக்கடலையை சேர்த்துக்கங்க. சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஒரு 2-3 பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச கேழ்வரகு மாவோடு சேர்த்து கலந்துக்கங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. இனிப்பு சுவையை தூக்கலாக காட்டும். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை கரைசல் நல்லா கரைஞ்சி கொதி வந்திருக்கு. பாகு பதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி இது மாதிரி லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா நெய்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த வெள்ளைக்கரைசலில் நம்ம கலந்து வச்ச கேழ்வரகு, அவல், வேர்க்கடலை பொடி எல்லாத்தையும் சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்து திக்காகி வருங்க. கட்டிப்படாது. கேழ்வரகு மாவை நல்லா வறுத்துட்டு அதில் வேர்க்கடலை, அவல் பொடியை சேர்த்து தான் கலந்துருக்கும். அதனால் கட்டிப்படாமல் இது மாதிரி நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வரும். இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடுங்க. ரொம்பவும் ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து இதில் அரை கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து கலந்துக்கங்க. இது மாதிரி கடைசியாக தேங்காய் துருவலை சேர்த்து கலந்துட்டு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க தான் போகிறோம். ஆனால் நல்ல மணமாகவும் ரொம்ப சாஃப்டாக சுவையாகவும் இருக்கும். இப்போ நல்லா இது மாதிரி கலந்த பிறகு கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். இப்போ அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கங்க. இதை நீங்கள் உருண்டையாக கூட செய்யலாம், இல்லை கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தட்டையாக கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் செஞ்சு இது மாதிரி ஸ்டீமரில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். நல்ல மணமாக சுவையாக சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து சூப்பராக வெந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள், தேங்காவோட நல்ல மணமாக இருக்குங்க.
இப்போ இதை எடுத்து வெளியே வச்சு சுட சுட பரிமாறலாம். குளிர்காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ஏற்ற அருமையான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தாலே போதும். டாக்டர் பக்கமே போக வேண்டியதில்லை, வலி மாத்திரையும் போட வேண்டியதில்லை. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.